பொதுவாக அனைத்து பேரண்ட்ஸ்களுக்கும் தன் குழந்தை கான்வென்ட்டில் படிக்க வேண்டும், உயர் படிப்பு படிக்க வேண்டும், அதிலும் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைகளும் ஆர்வங்களும் இருக்கும். அனைவருக்கும் வரக்கூடிய ஆசைதான். இருந்தாலும் ஒருவருடைய பிறப்பின் அடிப்படையில் தான் வாழ்க்கை நிர்ணயிக்கிறது. அதை வைத்துத்தான் கல்வி தரமாக இருக்கட்டும், வாழ்வில் தொழில் தரமாக இருக்கட்டும், தொழிலே செய்து சம்பாதித்தாலும் அது அனுபவிக்கக்கூடிய யோக பலனாக இருக்கட்டும், பிறப்பின் அடிப்படையில் தான் அனைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி நிர்ணயிக்கப்பட்டாலும் அதை சரியாக அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஆக்டிவேட் கிரகம் என்கிற கிரக நிலை அவர்களுக்கு சரியாக ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் உயர் கல்வியாக இருக்கட்டும், உயர் பதவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியாக கிடைத்துவிடும். அப்படி உள்ளவர்கள் கோயில் பக்கம் கூட போக மாட்டார்கள், ஏன் ஜோடி சாஸ்திரத்தை நம்ப மாட்டார்கள். எந்த நேரமும் சுய முயற்சியில் தொழில் வருமானம் என்ற நோக்கத்தோடவே இருப்பார்கள். தன்னை ஒரு பிஸி நிலையில் வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு எந்த மாந்திரிகமும் தேவையில்லை, எந்த பரிகாரமும் தேவையில்லை. இயற்கையாக ஒரு விஷயம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு எந்த பரிகாரமும் மாந்திரிகம் தேவையில்லை என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அனைவருக்கும் முதன்மை இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க் என்றுதான் மனிதன் வகுத்த நியதியில் உள்ளது. ஒரு கிளாஸில் 30 குழந்தைகள் படிக்கிறது என்றாலும் அதில் ஒரு 10 குழந்தைகள் தேர்ச்சி பெறுவார்கள். அந்த 10லும் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை படிக்க வைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே சமயம் தனுஷ் ஒரு படத்தில் சொல்வது போல வராத படிப்பை வா வா என்று சொன்னால் எப்படி வரும் என்று, வாழ்வில் படிப்பே ஒரு டார்ச்சரா அமையக்கூடாது. நமக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம். அவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். அது புரியாமல் படி என்று நம்மளுடைய ஆசைகளையும் ஆர்வங்களையும் அவர்களிடம் திணிக்கும் பொழுது அவர்களுக்கு அது டார்ச்சராக அமையும். ஒருவர் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவர்கள் உயர்கல்வி படிப்பார்கள், சிறு வயது முதலே கான்வென்ட் படிப்பார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய ஆசைகளும் எண்ணங்களும் அவர்களுக்கு டார்ச்சராக அமையாது. எத்தனையோ ஜாம்பவான்கள் எத்தனையோ பதிவுகளை போடுகிறார்கள். மக்களுக்கு ஒரு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கும் பட்சத்தில் இந்த இயற்கை ஜோடம் மிகவும் வருங்கால குழந்தைகளை அக்கறை கொண்டு அவர்கள் படிப்பு ஒரு டார்ச்சராக அமையக்கூடாது என்பதற்காக, ஏனென்றால் சிறு வயது முதலே குழந்தைகளை படிப்படி என நாம் டார்ச்சர் பண்ணுவதனால் அவர்கள் மோட்டிவேஷன் வேற மாதிரியாக அமைஞ்சு அவர்களுடைய மனநிலைகள் எல்லாம் வேற மாதிரியாக அமைந்து ஒரு காலகட்டத்தில் சரியாக மார்க் எடுக்க முடியாமல் சூசைட் அட்டன் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. சிலருக்கு பாதியில் ஃபீஸ் கட்ட முடியாமல் பல தவறான வழிகளில் அந்த பணத்தை சம்பாதித்து மீண்டும் அந்த படிப்பை தொடரக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. ஒரு தவறு என்பது நடப்பதற்கு நாமளே துணையாக இருந்துவிட்டு அந்த தவறை எத்தனை சட்டம் போட்டாலும் அதை தடுக்க முடியாது என்பது மட்டும்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் மிக துல்லியமாக ஆராய்ந்து இந்த பதிவு வருங்கால மக்களுக்கு மிக நேர்த்தியாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இயற்கை ஜோடம் பதிவிடுகிறது. இதுவரை ஒருவர் தொழில் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு 10வது படிக்கும் போதே நீங்கள் உஷாராகி விடுங்கள் என்றுதான் பதிவிட்டிருந்தோம். ஆனால் இந்த பதிவு உங்களுடைய குழந்தைகள் பருவத்தின் முதலே இந்த குழந்தை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கலாமா அல்லது சாதாரணமாக கார்பரேஷன் படிக்க வைக்கலாமா என்றெல்லாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஆதியை தெரிந்து கொண்டால் அந்தம் தானாக தெரிந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் தொடக்கத்தில் இருந்தே நாம் சரி பண்ணிவிட்டோம் என்றால் வாழ்வில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. எப்பவுமே எப்படி தோத்து போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைத்துவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு உங்கள் குழந்தையின் ஜாதகத்தை ஒரு எல்கேஜிக்கு போறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். நீங்களாக தெரிந்து கொள்ளும்படி சில டிப்ஸ்களை உங்களுக்கு இயற்கை ஜோடம் வழங்குகிறது. இதன்படியாவது நீங்கள் உங்களுடைய குழந்தை ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதா என்று பார்த்து அதன் பிறகு நீங்கள் குழந்தையை ஸ்கூலில் சேர்த்தலாம். அக்கறையா உலக உருக்கமா சொல்லுகிறோம் என்றால் எத்தனை பேர் ஆசையாக என் குழந்தை, என் பேரன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசையோடு சேர்த்து சிலர் எல்கேஜி யூகேஜி முடிச்சவனே 1வது கூட சேர்த்த முடியாத நிலை ஏற்படும். சில 1லிருந்து தாண்டி 5வது வரைக்கும் படிக்கும் வரை அவருடைய சூழ்நிலை நல்லா இருந்து அதற்கு மேலேயும் படிக்க வைக்க முடியாமல் அந்த ஃபீஸ் கட்டினதெல்லாம் வேஸ்டா போய்
மீண்டும் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்தக்கூடிய நிலை ஏற்படும். சரி, யாருக்கெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் அமைப்பு இருந்தால் அவர்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்து கூட வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள், அல்லது கான்வென்ட் ஸ்கூலில் படித்தும் கூட தோல்வி அடைவார்கள் என்ற அமைப்பை தெரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு இந்த தோல்விகள் ஏற்படாது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் கல்வி தரக்கூடிய கிரக நிலை புதன் பகவான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க என்ற குறளுக்கு இலக்கணமாக புதன் பகவான் ஒருவர் ஜாதகத்தில் சுபத்தன்மையோடு இருந்தால் இவர்கள் வாழ்வில் ஆரம்ப நாள் முதலே, அதாவது பிறந்த மணித்துளி முதலே இறக்கும் மணித்துளி வரை எதையாவது ஒன்று கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதேபோல் இந்த கற்ற கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த மாதிரியான அனுபவமாக இருக்கட்டும், இந்த அனுபவங்களுக்கு தகுந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்றால் அது குரு பகவானாக இருக்கும். குரு பகவான் ஒருவர் ஜாதகத்தில் எந்த நிலையில் உள்ளதோ அதை வைத்துத்தான் அவர்கள் எடுத்துரைக்கும் சொல்லுக்கு அவமரியாதையை கொடுப்பதும், தகுந்த சன்மானத்தோடு பாராட்டுகள் கொடுப்பதும், கற்ற கல்வியாக இருக்கட்டும், எந்த மாதிரி விஷயமாக இருக்கட்டும், அனைத்துக்கும் ப்ரமோஷன் கொடுப்பவர் குரு பகவான் ஆவார். ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கற்றதுக்கு தகுந்தாற் போல் அதை ஆளுமை செய்ய வேண்டும் அல்லவா? ஒரு ஆசிரியர் படிப்பு படித்து விட்டாலும் அந்த ஆசிரியர் வேலை கிடைப்பதற்கு சூரிய பகவானும், அதிலும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு சனி பகவானும் துணை இருக்க வேண்டும். இப்படி கிரகங்கள் ஒன்றுக்கொன்று சங்கிலி போன்று ஆதரவாக இருந்தால்தான் ஒருவருக்கு சாதாரண நிலையிலிருந்து உயர்வான கற்றலை கற்று அதற்கு சரியான அதிகார பதவி பெற்று அதற்கு தகுந்த பரிசும் பாராட்டும் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் வாழ்வில் தோற்று போவார்கள். சரி, இப்படியெல்லாம் அதிகாரம் எல்லாம் கிடைத்தாலும் அதை அனுபவிப்பதற்கு சுக்கிர பகவான் வேண்டும். சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை வைத்துத்தான் அவர்கள் வாழ்வில் எதை சம்பாதித்தாலும், அதாவது அறிவை சம்பாதித்தாலும் சரி, பணத்தை சம்பாதித்தாலும் சரி, எதை சம்பாதித்தாலும் தக்க வைத்து தன்னுடைய வாழ்வில் சுகமாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் சுக்கிர பகவான் துணை நிற்க வேண்டும். அதேபோல் இவருடைய புகழ் வெளி எங்கும் பரவ வேண்டும் என்றால் அதற்கு ராகு பகவான் துணை வேண்டும். என்னதான் இவர்களுடைய புகழ் வெளிவந்தாலும் இவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள அதி புத்திசாலித்தன வேண்டும். அதாவது ஒருவருக்கு ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு பதவியாக இருக்கட்டும், எந்த நிலையாக இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு சாமர்த்தியமும் ஞானமும் பெற வேண்டும் என்றால் கேது பகவானின் பரிபூர்ண சுபத்தன்மை வேண்டும். அதேபோல் தனக்கு எது கிடைத்தாலும் அதை ஆளுமை கொள்வதற்கு மன தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு எந்த நிலையிலும் சமாளிக்கக்கூடிய சக்தி வேண்டும் என்றால் ஒருவருக்கு செவ்வாய் பகவானின் ஆதரவு பெற வேண்டும். செவ்வாய் பகவான் எந்த அளவுக்கு சுபத்தன்மையோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆணாக இருந்தால் ஆண் தன்மையும், பெண்ணாக இருந்தால் பெண் தன்மையும், மன தைரியத்தோடு எதையும் பேஸ் பண்ணி வாழ்வில் வெற்றி பெற செவ்வாய் பகவானின் சுபத்தன்மை தேவை. இதைவிட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு கிரகம் நம்ம எண்ணங்களையும் எண்ண பிரதிபலன்களையும் ஒருவருக்கு நல்ல எண்ணங்களை உதயமாக்குவதும் தீய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சந்திர பகவான் ஒருவர் மேனி பளபளப்பாக மிக ஜொலிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதும், குருடு குருடாக அவர்களை அழகற்ற தன்மையிலும் விகார கோணங்களிலும் ஒருவரை காட்சியளிக்க வைக்கக்கூடியவரும், ஒருவருடைய இதயத்தை பரிபூர்ண தூய்மையாக ஆக்குவதும், அவரை முரட்டுத்தனமான இருட்டறையில் கொண்டு செலுத்துவதும், அனைத்து எண்ணங்களுக்கும் சொந்தக்காரர் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் சுயஜாதத்தில் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்கள் பின் வாழ்க்கையில் அக்யூஸ்ட் ஆகுவதும், அதாவது ஒரு போதிக்கக்கூடிய விஷயத்தை சரியான முறையில் அதை கேட்ச் பண்ணுவதும் அல்லது நெகட்டிவாக அதை யோசித்து வேற மாதிரியாக புரிந்து கொள்வதும், அனைத்து எண்ணங்களுக்கும் சொந்தக்காரர் சந்திர பகவான். சந்திர பகவான் சுபத்தன்மையோடு அமைந்துவிட்டால் இவர்களுக்கு பள்ளி பாடங்களே தேவையில்லை. படிக்காத மேதைகள் எத்தனையோ பேர் உள்ளார்கள் என்றால் அவர்கள் தேய்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி,
சந்திர பகவான் நீச்சத்தில் இருந்தாலும் சரி, அதை சுபக்கிரக பார்வையோடு மிக வலுவோடு இருக்கும். அப்படி இருப்பவர்கள் தான் படிக்காத மேதையாக இருப்பார்கள். சரி, நீங்க சாதாரணமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் முதலில் பார்க்க வேண்டியது புதன் கிரகம். அந்த புதன் கிரகம் லக்னம் என்கிற முதலிடத்திலோ அல்லது ராசி என்கிற முதலிடத்திலோ இருக்க வேண்டும், அல்லது ராசிக்கு 4ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலோ இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்க வேண்டும். ஒன்று ராசிக்கு முதலிடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தில் இருக்க வேண்டும். இவர்கள் மிகப்பெரிய கல்வியை கற்க வாய்ப்புள்ளது. ஆனால் அப்படி இருந்தால் மட்டும் போதாது, அதை சுபக்கிரகம் பார்க்க வேண்டும். அந்த 1ஆம் இடமும் 4ஆம் இடமும் 7ஆம் இடம் 10ஆம் இடமும் சுபக்கிரக வீடாக இருக்க வேண்டும். அப்படியே ஒருவேளை பாவக்கிரக வீட்டில் இருந்தாலும் சுய நட்சத்திர சாரத்தில் இருக்க வேண்டும், அல்லது நட்பு கிரகமான நட்சத்திர சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் வாழ்வில் ஸ்லோவாக படித்தாலும் போக போக வண்டி பிக்கப் ஆவது போல், ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகி மெதுவாக போய் போக போக நல்ல பிக்கப் ரன்னிங் போவது போல் சாதாரண நிலையில் இருந்தாலும் போக போக ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு வருவார்கள். இவர்கள் படித்து பட்டம் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்றால் திரிகோண ஸ்தானமான 1, 5 அல்லது 9ஆம் இடத்தில், அதாவது ராசிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, முதலிடம் 1 ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் 1ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தையை படிக்க வைத்தாலும் அந்த படிப்புக்கு உண்டான பட்டம் பாராட்டு விழா கிடைக்கும். பட்டம் பாராட்டு விழா கிடைத்தவர்கள் எல்லாம் நல்ல வேலையில் இருக்கிறார்களா என்றாலும் அதுவும் இல்லை. ஏனென்றால் எவ்வளவோ கோல்டு மெடல் வாங்கின குழந்தைகள் கூட சரியான படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல், அதாவது ஒரு பள்ளியில் பிளக்ஸ் அடித்தெல்லாம் வெளியே போட்டு விடுவார்கள். என் பள்ளியில் இவ்வளவு படித்து இந்த குழந்தை மார்க் வாங்கி என்றெல்லாம் விளம்பரம் படுத்துவார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை தரம் எப்படி போகும் என்றெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி படிக்கவும் செய்து பட்ட விழாவும் பெற்று நல்ல வேலை அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சூரிய பகவானும் சனி பகவானும் சுபத்தன்மையோடு கூடிய ஜாதகத்தில் வாழ்வில் கற்ற கல்விக்கு தகுந்த பட்ட விழாவும் அதற்கு தகுந்த அதிகார தோரணையோடு ஆளுமை தோரணையோடு அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் சரியான முறையில் படித்து நீதிமானாக வாழ்வார்கள். அதனால் படிப்பு எஜுகேஷனை மட்டும் எடுத்துக்கொண்டு தன் குழந்தையை எந்த எஜுகேஷனில் படிக்க வைக்கலாம். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் விரக்தி நிலை ஏற்படக்கூடாது. ஏன்னா ஆசையோடு கொண்டு போய் இன்னைக்கு யூகேஜி எல்கேஜி படிக்க வேண்டும் என்றாலும் சில இடங்களை பொறுத்து அந்த யூகேஜி எல்கேஜி படிப்பதற்கு கூட குறைந்தது 5000 முதல் ₹1,00,000 வரை கூட இன்னைக்கு பீஸ் ஆகிறது. அதனால் நீங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டாவது சில பேர் படிக்க வைக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அந்த ஆசை வெறும் ஆசைய போகக்கூடாது. படிக்க வைக்க முடியாமல் திண்டாடக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு படிப்பு வியாபாரமாகிவிட்டது. இன்னைக்கு நீதி நேர்மை எல்லாம் ஜல்லடை போட்டு தொலைவக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு அனுதாபம் இருக்கிறது தவிர மனிதாபம் என்பதை அதையும் ஜல்லடை போட்டு தொலைவக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதனால் பெற்றோர்கள் எவ்வளவு ஆசையோடு ஸ்கூல்ல கொண்டே சேர்த்து நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த தகுதி இருக்குதா என்று தெரிந்து கொண்டு நீங்கள் கொண்டே சேர்த்து விட்டால் உங்களுக்கு அதற்கு தகுந்த சூழ்நிலைமைகளும் வருமானங்களும் அந்த குழந்தை படிப்பதற்காகவே உருவாக்கும். அதுதான் இயற்கையின் கோணங்கள். அந்த இயற்கை கோணங்களை சரியாக முறையாக எடுத்து சொல்பவர் தான் ஒரு ஜோட குருமார் ஆவார். அதிலும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா சொல்லக்கூடிய ஜோடர்களும் உருவாகிவிட்டார்கள். எதற்கு எடுத்தாலும் இந்த பூசை போட்டால் சரியா போயிடும், இந்த பரிகாரம் போட்டால் சரியா போயிடும் என்று, பாரம்பரியத்துக்கு தாலி கட்டினா சரியா போயிடும், செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் இன்னைக்கு நெகட்டிவான விஷயங்களை உருவாக்கி மக்களிடையில் ஜோடத்து மேல் ஒரு அருவருப்பு தக்க விஷயங்களை ஏற்படுத்தி விட்டார்கள். இதுவும் காலத்தின் கோலங்களாகும். ஆனால் என்னதான் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல் எவ்வளவுதான் நெகட்டிவான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து உரைத்து
அவர்களை இந்த ஜோதிடத்தின் மேல் நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்க முடியாமல் அவர்களை மன கஷ்டத்தில் மனக்குழப்பத்தில் திண்டாட வைத்தாலும் இயற்கை உண்மை எப்பொழுதுமே சாகாது. 1000 கைகள் மறைத்து நின்றால் மாதவன் மறையாது. அதனால் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி. அந்த கல்வியை நம்ம கற்கவில்லை என்றாலும் அதனுடைய சாயல்களையாவது நம்ம ஓரளவுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் வெகு சுலபமாக மக்களுக்கு சொல்லித் தருகிறோம். லா என்று போட்டிருக்கும் அது லக்னமாகும், சந்திரன் என்று போட்டிருக்கும் அது ராசியாகும். இந்த ராசி அல்லது லக்னத்தை நீங்க கணக்கெடுத்துக்கொண்டு அதில் இருக்கும் முதல் கட்டம், 4ஆம் கட்டம், 7ஆம் கட்டம், 10ஆம் கட்டம் கேந்திர ஸ்தானமாகும். 1ஆம் கட்டம், 5ஆம் கட்டம், 9ஆம் கட்டம் இது மூல திரிகோண ஸ்தானமாகும். கேந்திர ஸ்தானம் என்பது ஒருவருடைய தகுதி நிலையாகும். மூல திரிகோண ஸ்தானம் என்பது அந்த தகுதிக்கு மெச்சூரிட்டி தரக்கூடிய விஷயமாகும். ஒரு விஷயத்தை எடுத்து உரைத்தால் 4 வரியில் எடுத்து உரைத்து விடலாம். ஆனால் அதில் பல சூட்சமங்கள் நிறைந்திருக்கும். அதை தெரிந்து கொண்டால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம். அதேபோல் வாழ்வில் வெற்றி பெற ஜோதிடம் கற்க ஆர்வம் உள்ளவர்கள் இயற்கை ஜோதிடத்தை கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கற்பித்து தரப்படும். ஆர்வம் உள்ளவர்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய சிஸ்டம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் பேசிக் என்பது அடிப்படையாக சில விஷயங்கள் சொல்லிக்கொண்டு அதற்கு பின் உயர்கல்வி மற்றும் முதுநிலை பாடங்களையும் அதற்கு மேல் சூட்சம வித்தைகளையும் முழுமையாக கற்றுத்தர இயற்கை ஜோதிடம் காத்திருக்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.